என் கூட இங்க வந்து லைவ்ல உட்கார்ந்து பதில் சொல்லுது. எங்க இருக்காங்க விராட்? எங்க இருக்காங்க? எதா இருந்தாலும் நேர்ல பாப்போம். அங்க போன்ல எல்லாம் இருந்து பதில் சொல்லக்கூடாது மிஸ்டர் விராட். ஏரியாக்கு வந்து பதில் சொல்லுங்க. நம்ம ஏரியாக்கு வந்து பதில் சொல்லுங்க. விராட்டுக்கு மட்டும் தான் ஹாயா. நான் என்னோட அக்கௌண்ட்ல இருந்து லைவ் வந்திருக்கேன். விராட்டுக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க. செம்ம ஒர்க்கா. ஏய் மிஸ்டர் விராட், எதா இருந்தாலும் நம்ம ஏரியாக்கு வந்து பேசணும். சிட் பாருங்க, என்ன பயந்துட்டு ஓடி வந்துட்டாங்க. பயமா மிஸ்டர் விராட்? ஆமாமா, எல்லாம் பார்த்து பயப்படாம நான் பிளாக்மெயில் பண்ணிட்டேன். சோ டக்குன்னு எந்திரிச்சு வந்துட்டாரு. சொல்லுங்க பூமிகா எஃபெக்ட் எப்படி இருக்கு? நான் ஏன் லைவ்ல ஏன் போன்ல லைவ் போயிட்டு இருக்கேன், உன்னை பத்தி கேக்குறாங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. சோ செல்ஃபிஷ், ரேசிஸ்டா? ஹாய் गाइस, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நீ பிடிச்சுக்கோ போன் கொடு. ஹாய் எப்படி இருக்கீங்க? லைட் எல்லாம் போன்ஜோர், வணக்கம். அது யாரு? போன்ஜோர்னா என்ன அர்த்தம் தெரியல. ஐ டோன்ட் நோ. ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல. ஆமா, எனக்கு அது தெரியுமே. ஆமா, எனக்கு தெரியும். நமஸ்கார். போஜ்புரி போன்ஜோரா. இவன் வேற போஜ்புரி. ஐ டெல்லக்கா, ஐ அம் யுவர் பிக் ஃபேன். மை ஃபேன் விராட். See that? எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. என்னோட இன்டர்வியூல நான் சொல்லியாச்சு, நீ பார்க்கல. இப்படி என்னோட இன்டர்வியூல நான் ஒத்துக்கிட்டேன், என்னை விட டெல்லாக்கு அதிகமா ஃபேன்ஸ் பேஜ் இருக்காங்கன்னு. அந்த முன்னதான் எல்லாருக்குமே பிடிக்குதே. ரீசெண்டா வெரிஃபை வேற ஆயிடுச்சு. கங்க்ராட்ஸ் ஃபார் தட். Really, it's an achievement. Thank you. Because நீ இன்னொரு விஷயம் சொல்ற, டெல்லா வந்து வெரிஃபிகேஷனுக்காக ஒரு அட்டெம்ப்ட் கூட பண்ணல. அவரோட ஆக்டிவ்னஸ் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமே அவருக்கு வந்து இல்ல, it is an achievement la, so I have to say, because உன்னோட achievement நீ சரி சொல்ல பேசுடா. முடியாது. நீ பேசு, நீ என்ன பத்தி பேசு. நீ வந்து சொல்ல முடியாது, நான் தான் சொல்ல முடியும். சரி நீ சொல்ல என்ன பத்தி. ஜஸ்ட் 2 days before மொபைல்ல வந்து இப்படி வந்து டக்குன்னு ஷாக். ஏன் இவ்வளோ ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னா, இல்லை என்னோட அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிடுச்சு. இட்ஸ் லைக் ஐயோ, இதுக்காக எத்தனை பேர் வந்து அதுக்கு அப்ளிகேஷன் மாதிரி அவ்வளோ ரிக்வெஸ்ட் போடுவாங்க, வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உனக்கு வந்து அவ்வளோ, ஸோ தட் மீன்ஸ் நீ அவ்வளோ ஆக்டிவாக இருக்க, டெய்லி ரீல்ஸ் போடுறது. அது இல்லடா, மனசு நல்லா இருக்கு. அப்போ ஏன் மனசு நல்லா இல்லையா? பாருங்க, நான் அவளுக்கு ப்ரொமோட் பண்ணா எனக்கு இன்னும் டிமோட் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கான். கேள்விக்கு பதில் சொல்றேன். நம்ம Andhra hairdresser Miss Jenny is worried about tomorrow's hairstyle. நாளைக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணனும் டென்ஷனா இருக்காங்க ஜெனி. இது நல்லா இருக்கே. சோ டெல்லா கொஞ்சம் பிஸி இருக்கா, சோ அத நான் பேசுறேன். இது பண்ணலாம். ஒரு 2 வீக்ஸ் வந்து எனக்கு நான் இருக்கு ஏதோ கதை சொல்லிட்டேன் இருக்கு. ஒரு 2 வீக்ஸ் வந்து எனக்கு உடம்பு சரி இருந்ததுல, பெங்களூர்ல இருந்தேன். அது நான் பேசவா? நீ பேசு. விராட் வந்து ஒரு 2 வீக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்தால. 1 வீக் ஹாஸ்பிட்டல். 1 வீக் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்த. டெங்கு ஒரு கரெக்ட்டா? டெங்கு ஒரு மஸ்கிட்டோ விராட்டை பிடிச்சி கடிச்சிட்டு, அந்த மஸ்கிட்டோ மட்டும் எங்களுக்கு கிடைச்சேன்னு வச்சுக்கோ. அவ்வளவுதான், அந்த மஸ்கிட்டோ செத்த. அது பிடிச்சி கடிச்சிட்டேனா அப்பையில இருந்து பாவம். நீ கடிக்கல, உன்ன கடிச்சிட்டாங்க. அப்பையில இருந்து விராட்டுக்கு ஃபீவர், சீவியர் ஃபீவர். 104, 105, 106ல இருந்து கொஞ்சம் கூட முடியல. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்த. ஹி வாஸ் வாமிட்டிங், ஸ்லீப் இல்ல, பாடி ஃபுல்லா வந்து கை காட்டு. இங்க ஊசி குத்தி வைப்பாங்கல்ல, அது வேண்டாம்ல. சரி ஓகே ஊசி குத்திருக்காங்க. ஊசி குத்தி கை ஃபுல்லா வந்து பாவம் ரெட்டா இருக்கு கை ஃபுல்லா. ஸோ ஒன் வீக் ஹாஸ்பிட்டல் இருந்த. ஆல்மோஸ்ட் 2 வீக் வந்து ஹி வாஸ் நாட் வெல். இப்போதான் வந்திருக்காரு. ஒரு 2 days ஆயிடுச்சு. விராட் திருப்பி சென்னைக்கு வந்துட்டு நாங்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆனேன். பாவம் என்னாச்சு, தூக்கமே இல்லை, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப உண்மைதான்டா சொல்கிறேன். உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஸோ ஐ தாட் ஆஃப் டெல்லிங் யூ பீப்புள் அபவுட் இட். யாருக்குமே தெரியாமல் போகக்கூடாது. இப்போ கூட கம்ப்ளீட்லி ரிகவர் ஆகலை, பட் வந்து ஓரளவுக்கு ஓகே.
வேற ரவுடி வந்து இப்போ பூமிகா என்ன பண்ணா நான் போயிட்டு ஃபைட் எல்லாம் பண்ண முடியாது. நீ தான் ஃபைட் பண்ணிட்டு நீயே ரிசீவ். நானே ஃபைட் பண்றேன்டா. நமக்கு என்ன குறைச்சல், எனக்கு என்ன குறைச்சல்? நானே ஃபைட் பண்றேன். ஆமா. அவங்க சப்போர்ட் பண்ற வரைக்கும் நான் ஃபைட் பண்றதுக்கு ரெடி, தயார். ஷூட்டிங் சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்போ அந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கேனே. ஓ எஸ், ஒரு சர்ப்ரைஸ் இருக்கேனே. வெயிட் பண்றேன். தெரியல, நான் நிறைய கேள்வி இருக்கு. எல்லாமே ஹாய் 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 தான். ஹாய் பூமிகா, ஹாய். அது தெரியாம, ஐயோ ஓகே, தெரியாம ஆயிடுச்சு. விராட்டானா டெல்னாட்டா ப்ளீஸ். என் நேம் தேவா ஹர்ஷினி. நேம் மட்டும் சொல்லுங்க. தேவதர்ஷினி. தேவா தர்ஷினி இல்ல, தேவதர்ஷினி. பூஜான்னு சொல்லுங்க. பூஜா 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 பூஜா. ஏய் பூஜா, எங்களுக்கு பைத்தியம் நினைக்காது. ஆல்ரெடி ஷார்ட் இல்ல. நாங்க 2 பேரும் ஃப்ரீயா இருக்க, ஜாலியா இருக்க. அவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க ஜாலியா இருக்க. வேலை இருக்கணும், அப்போதான் நாங்க நார்மலா இருப்போம். வேலை இல்லன்னா ஒரு மாதிரி பைத்தியம். எங்களை ஃப்ரீயா விட்ட அவ்வளவுதான். ஒரு 5 மினிட்ஸ் கூட ஃப்ரீயா விடக்கூடாது. வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு சாங் ப்ளீஸ். ரெடி. ஊர்வசி. ஊர்வசி. சொல்லு. ஸ்டார்ட் பண்ணு. அவ்வளவுதான், இருக்கிறவங்களே ஓடிடுவாங்க. அப்புறம் வருத்திடுவாங்க என்ன வந்து. நீ சொல்லு, நீ பாடு. நம்ம 2 பேரும் ஒண்ணா பாடலாம். ஊர்வசி ஊர்வசி ஊர்வசி. ಓಕೆ, ಯುವರ್ ಸ್ಪೀಚ್ ಇನ್ ಕನ್ನಡ ಏನು ಕೊಡೋಣ? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸ್ಪೀಚ್ ಕೊಡೋಷ್ಟು ದೊಡ್ಡ ನಾನಲ್ಲ. ಎಲ್ಲರೂ ಗಣೇಶನ ಹಬ್ಬ ಬರ್ತಾ ಇದೆ. ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ ಹಬ್ಬ ಆಚರಿಸಿ ಒಳ್ಳೆ ಹಬ್ಬದೂಟ ಮಾಡಿ ಎಲ್ಲರಿಗೂ ಗಣೇಶ ಹಬ್ಬದ ಹಾರ್ದಿಕ ಶುಭಾಶಯಗಳು ಇನ್ ಅಡ್ವಾನ್ಸ್. ನಾನು ಕನ್ನಡ ಮಾತಾಡು ವಿರಾಟ್. ನಾನು ಕನ್ನಡ ಮಾತಾಡು. இந்த அட்டெம்ப்ட் போதும். சூப்பர், நல்லா இருக்கு. ಥ್ಯಾಂಕ್ ಯು. Hello, stay safe. Yes, of course. அக்கா ஏன் இன்னும் சேம் ட்ரெஸ் நேத்துல இருந்து சேம் சீன் பண்ண சேம் ட்ரெஸ் தான போடணும். கரெக்ட். ஒரே லைன்ல முடிச்சிட்டேன். சூப்பர். ஹாய் காயத்ரி. Hey Vanessa. நான் ஹாய் காயத்ரி சொன்னேன். பூஜா birthday. Some பைத்தியம் is coming up. Okay. இவன் பேரு பைத்தியம். So sorry. இவன் பேரு அல்ட்ராலஜி. பைத்தியம். அல்ட்ராலஜி. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே நான் தான் அப்படிங்கிற பாயிண்ட். அவங்களோட தம்பி நானு, இவரோட டேய் குட்ட கதை எழுதுற போற. அவன் வந்து மேக்கப் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. மேக்கப் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மேக்கப் அசிஸ்டண்டா இருக்கு. பட் தம்பி ரொம்ப நல்ல பையன். பட் மேக்கப் ஆனா ரொம்ப பேட் பையன். அவன் ரொம்ப நல்ல பையன். ரொம்ப நல்ல பையன். ரொம்ப நல்ல பையன். லோ பேட்டரி வந்துச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் அவன் நல்லவன் தான், நல்ல பையன் தான். நீங்க சொல்லுங்க. ஓய் இவருக்கும் எனக்கு ஒரு டீலிங் இருக்கு. என்ன தெரியுமா, எனக்கு எப்போது லைக் பாடி மசாஜ் வேணும்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இப்படியே நல்லா மசாஜ் பண்ணுவான். மசாஜ் பண்ணா அதுக்கு கரெக்டா நான் அவனுக்கு லஞ்சுக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி கொடுக்கணும். அதுதான் டீல். ஆமா, ஏய் உண்மை சொல்லணும்டா, இல்லைன்னா ஃப்ரீயா வேலை பாருங்க. ஒரு கெஸ்ட் இருக்காங்க நம்ம கிட்ட, அப்படியே பேன் பண்ணுவேன். யார் இது? யார் இது? மிஸ் ஹேமா. இன்னும் ஹேமா நல்லா இருக்கீங்களா?
ஹாய் எல்லாருக்கும் ஹாய். நீங்க செம்ம குத்து டான்ஸ் எல்லாம் ஆடி நீங்க வந்து நிறைய பேரோட மனசுக்குள்ள போயிட்டீங்க. சொல்லுங்க விஷயமா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன மிஸ் பண்ணீங்களா? நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களா? ரொம்ப நாளா டெல்னாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போதான் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. வந்த உடனே செம்ம ஹாப்பி. செம்ம வந்துட்டோடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி. ஸோ இந்த ஷூட்டே வந்து நாங்கெல்லாம் ரொம்ப ஃபன்னா பண்ணிட்டு இருக்கோம். ஜாலியா பண்ணிருக்கோம். நிறைய பார்த்துருப்பீங்க என்ன நடக்க போயிருக்கோன்ட்டு. ஸோ அதான் போயிருக்கேன். அங்க போனா எங்க என்ன பண்றாங்க அவங்க? எங்க போயிட்டாங்க? விராட் எங்க போயிட்டாங்க? எங்க அக்கா அக்கா யாரா ஃபர்ஸ்ட் அக்கா? அது ஃபர்ஸ்ட் அக்கா நான் தான் அவனுக்கு. பாய் பாய். சரி, நான் கொஞ்ச நேரம் கூட உட்காந்து கதை சொல்றேன். அவ்வளவுதான். வேற யாரும் இல்ல, நான் தனியா தான் இருக்கேன். ஹலோ கைஸ், டாக் டு மீ. இந்த பைத்தியம் நினைக்க போறாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. 10 நாள் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 20 days பர்த்டேல ஆக்சுவலா பர்த்டேன்னா எனக்கு பிடிக்கும். பட் வந்து இப்போ கொஞ்சம் 26 ஆகுதா, அதனால கொஞ்சம் பிடிக்கல. போடா. பத்மினியா? ஹாய் பத்மினியா. ஓ ஹாய் பத்மினி. கம் நோ கம். வா மச்சான். நீங்க ரெண்டு பேரும் 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். தம்பிங்களா சொல்லுடா, பேசுடா. பாருங்க, ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து அந்த பக்கம் உட்காந்து அன்பேவா ஹேர் ட்ரெஸ்ஸர் அந்த பக்கம் போயிட்டு வீடியோ லைவ் பார்த்துட்டு ஹேர் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் லூஸா இருக்குன்னு சொல்லிட்டு சரி பண்ண வரேன். நான் என்ன பண்ணணும் சொல்லிட்டு, என்ன டெடிகேஷன் பாருங்க. இந்த பக்கம் ஹேர் கொஞ்சம் லூஸா இருக்கு, சரி பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் நீ பேசு, நீ புடி. ஏதாச்சும் பேசு. क्वेश्चंस பதில் சொல்லு. ஆமா, இப்போ உனக்கு ஹேர் ஸ்டைல் சரி பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு வேலை இல்ல, அதனால தான் எங்க கொடுத்துட்டேன். ஆமா. வா. சோ गाइस, வேற என்ன சமாச்சாரம்? நெக்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி வர போகுது. எப்படி இருக்கு செலிப்ரேஷன்ஸ் எல்லாம்? ஐ மீன் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஒரு ஸ்பெஷல் எபிசோட தான் இந்த ஷூட் எல்லாம் போயிட்டு இருக்கு. கூடி சீக்கிரம் தெரியும். இட் வில் பி வெரி நைஸ். அந்த ஸ்பெஷல் எபிசோட் ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம யார் அந்த கெஸ்ட்? யார் அந்த கெஸ்ட்? அது அந்த கெஸ்ட் யாரு கெஸ் பண்ணணும். கெஸ்ட் யாருன்னு கெஸ் பண்ணணும். Yes. நீ கெஸ். ஸோ என்ன சோன்னு சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நீங்கள் தான் சொல்லணும். சாப்பிட்டீங்களா? ஓ எஸ், இன்னும் இல்லை, சாப்பிடல, சாப்பிட்ணும். இப்போ நானே போயிட்டு சமைச்சு சாப்பிட்ணும். லைக் ஓட்ஸு, எக்கு, மஷ்ரூமு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். பட் இதெல்லாம் தூக்கி போட்டு உப்புமா பண்ணிட்டு சாப்பிடுவேன். எனக்கு உப்புமானா ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின் பிஸி ஆயிட்டாரு. ஹலோ. நீ இருக்கு? ஆமா. யாருக்கு தெரிஞ்சு போகுது அப்புறமா? பிரின்சர் லைவ் ஸ்கிரீன்ல தெரிஞ்சிச்சுனா எப்படி தெரியட்டும். நம்ம ஃபேன்ஸ் நம்ம உள்ள என்ன சீக்ரெட் இல்ல. அப்புறம்
இப்போ நான் யாரை இன்ட்ரடியூஸ் பண்றது? யார் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம்? லைவ் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சன்மியூசிக் கண்டுருக்காங்க. பார்க்குற எல்லாருமே அன்பேவா பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர், ஆக்ட்ரஸ், ஹீரோ, ஹீரோயின் இருக்காங்க. ரொம்ப அழகான ஹீரோ, ஹீரோயின் இருக்காங்க. ஐயோ இப்போதான் நாங்கள் பல மாதம் கழிச்சு இப்போதான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எங்கள் 2 பேருக்கும், எனக்கும் ஹேமாக்கும். ஒரு 5 to 6 months ஆயிடுச்சு நாங்கள் இவங்க 2 பேரையும் பார்த்தது. நாங்கள் நடிக்க வரோன்றதை விட இவங்களை பார்த்த சந்தோஷமே எங்களுக்கு செம்ம ஹாப்பி. அதுலேருந்து நாங்கள் மீள்றதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ நாளை தான் நடிக்கவே போகிறோம். சரி, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். என்ன? ஒரு முக்கியமான விஷயம். இந்த செப்டம்பருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னு கேட்டா என்ன? எஸ், அது இல்ல. அப்போ வேற செப்டம்பருக்கு தான் நான் வந்து அன்பேவாக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆமால, அது வேற. கரெக்ட். செப்டம்பர். ஆமா, இந்த விஷயம் சொல்லி ஆகணும். இந்த விஷயம் நான் சொல்லி ஆகணும். என்னோட இன்ட்ரோடக்ஷன் இருக்குல்ல, Hi, ஆஃபீஸ்ல Malvi. நான் வந்து ப்ளூ சூட் போட்டு என்னோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே ஷூட் பண்ணது September 3rd. ஸோ கரெக்டாக 1 year ஆயிடுச்சு. September 3rd தாண்டி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் 1 year ஆயிடுச்சு, நம்பவே முடியல. அன்பேவா ஸ்டார்ட் ஆகி 1 year ஆமா, ஆயிடுச்சு. நீ தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி. நான் தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். இல்ல என்னோட இன்ட்ரோடக்ஷன் வந்து September 3rd ஷூட் பண்ணாங்க. பண்ணாங்களா? பண்ணாங்க டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. எனக்கு வந்து September 14th தான் நான் ஃபர்ஸ்ட் டே எனக்கு அன்பேவா வந்து நான் ஒர்க் பண்றேன். பூமிகாவா ஃபர்ஸ்ட் டே ஒர்க் பண்றேன். அதுக்கு முன்னாடி டெஸ்ட் ஷூட் எல்லாம் இருந்தது, ஃபோட்டோ ஷூட் இருந்தது, ஃபேமிலி கூட ஒரு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் இருந்தது. பட் ரியல் ஒர்க்கிங் டே வந்து September 14th தான். ஸோ எனக்கு September 14th தான் 1 year ஆகும். பட் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இப்போ 1 year ஆச்சு இல்ல? ஆமா, 1 year இவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சு. இவ்வளோ சீக்கிரம் ஆச்சு. இப்படி போயிட்டு இருக்கு எல்லா டைம். நம்பவே முடியல 1 year ஆச்சு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படியே ஒரு ஃபேமிலி ஆயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படியோ இருந்த லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்த யாருமே யாரையும் தெரியாது. தெரியாதவங்களுக்கு சொல்ல விரும்புறேன் தட் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா செப்டம்பர்ல வந்து September 24th வந்து எல்லாருக்குமே தெரியும். நீ ஏன் சொல்ற? எல்லாருக்குமே தெரியும் தானே? September 24th வந்து சொல்லாத, எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும். என்ன தெரியும்? சரி, இப்போ நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க, September 24th என்ன பாப்போம். அவருக்கு என்ன தெரியும்னு பாப்போம். எல்லாருக்குமே தெரியும்டா. September 24th என்ன பாப்போம், கமெண்ட்ஸ்ல பாப்போம். September 24th என்ன? இது என்னோட கேள்வி. இந்த கேள்வி நான் கேட்டிருக்கேன் அண்ட் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த fan page ஓ பர்த்டே இருக்கா? யாரோட பர்த்டே? ஹாப்பி பர்த்டேவா? ஓ, பூமிகா பர்த்டே, அக்கா பர்த்டே. டூ ஹாட், யூ டூ ஹாட். என்ன யாரும் ஹாட்னு சொல்ல மாட்டாங்க. உன்னதான் டெல்னா அக்கா பர்த்டே, டெல்னாஸ் பர்த்டே. வாவ், பர்த்டே. எனக்கு போய் விஷ் பண்ணாத. September 23rd நான் அவருக்கு தெரியும். சாரி 24th தெரியும். பூமி பர்த்டே, டெல்னா பர்த்டே. யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியல, உனக்கு கரெக்ட்டா தெரியுது. இப்போவே உனக்கு அட்வான்ஸ் விஷஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு பாரு. அவங்க ஆல்ரெடி விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. See, ரொம்ப hi, they love hi. me so much. Yeah, I'm telling you the truth. அண்ணா பர்த்டேயா? என்னோட பர்த்டே அண்ணா பர்த்டே லைக் கிடையாது. என்னோட பர்த்டே எப்போன்னு அவருக்கு தெரியும். ஏய் ஆமா கரெக்ட். என்னோட பர்த்டே எப்போ பாப்பா சொல்லுங்க யாருக்குமே பாப்போம். தெரியாது பாப்போம். பாப்போம் இரு. யாருமே சொல்ல மாட்டாங்க. பாப்போம். என்னோட பர்த்டே எப்போ சொல்லுங்க பாப்போம். என்னோட நிஜமான ஃபேன் யாருன்னு நான் சொல்றேன். என்னோட பர்த்டே எப்போ? 23rd கண்டுபிடிச்சிட்டாரு. 23rd அல்ல 24th. என்னோட பர்த்டே எப்போ சொல்லுங்க பாப்போம். அது கரெக்ட், அது கரெக்ட். டெல்னாக்கா பர்த்டே September 24th கரெக்ட். பர்த்டே எப்போ? என்னோட பர்த்டே எப்போ? தெரியாது. September 24th கிடையாது, அது டெல்னா பர்த்டே. என்னோட பர்த்டே எப்போ? யாரோ நவம்பர்னு சொன்னாங்க. ஓகே. ஓய், வரிமிகா கிரியேஷன்ஸ் November 14th. ஏய், உன் பர்த்டே November 14th ஆ? வாவ், இது விட தெரியாத மாதிரியே நடிக்கிறாங்களே.
ரொம்ப நல்லா நடிப்பா, சூப்பர் ஆக்டிங். நவம்பர் 14 பரவாயில்லையே. ஜனவரி 26 தப்பு பிரதர். நவம்பர் 14 விராட் அண்ணா. ஓ நைஸ், பரவாயில்லையே. எனக்கும் கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க. I love you all. நவம்பர் 5th ராங். நவம்பர் 14th கிங்ஸ்லி ஆஃபிஷியல் கரெக்ட். நவம்பர் 13th மை பர்த்டே. ஓய் நைஸ் ராஜேஷ். அப்புறம் சொல்லு வேற ஏதாவது. நவம்பர் 14 பரவாயில்லையே. ஜூலை 23rd அண்ணா தப்பு. A big fan from Malaysia. We should go. Malaysia போனோம். போலாமே. Will come. இந்த கொரோனா இருக்கிறதுனால தான் ஒரு else வந்துருப்பேன். எங்க இருக்கு? ஸ்டேஜ் ஷோ பண்றதுக்கு போயிருக்கோம். இல்ல நிறைய ஸ்டேஜ் ஷோ பண்ணிருக்கலாம். பட் கரெக்ட். புரிஞ்சிச்சு. நவம்பர் 14 புரிஞ்சிச்சு. போதும். வேற ஏதாவது பேசலாம். 1987 1987 னா எவ்வளவு வயசு இருக்கு? 1989 1987 கிடையாது. நான் இப்பதான் பிறந்தேன், நேத்து தான் பிறந்தேன். ஜஸ்ட் நீ என்ன விட சின்ன பையனா? You two are cute. Thank you. Say my name. Famia, Sri Lanka. அவருக்கு சொல்லு, அவர் சரி பண்ணுவாங்க. பூமி அக்கா, நீங்க எப்போ ஆக்ஷன்ல வர போறீங்க? ஃபைட்டிங் கிட்டிங் எல்லாம் எப்படி பண்ண போறேன்? எப்போ பண்ண போறேன்? ஹீரோ அடிக்க கூடாது, வில்லன் அடிக்கணும். இப்பவே பிராக்டிஸ். அக்கா பர்த்டே எப்ப? அக்கா பர்த்டே வந்து செப்டம்பர் 24. 1985ல கிடையாதுப்பா, 1989. அண்ணா நீங்க அபின்னு சொல்லுங்க. அபி, லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் மலேசியா. தேங்க் யூ. ஃப்ரம் கேரளா. நமஸ்காரம் சொல்லு. நமஸ்காரம். நான் கத்து கொடுத்த மலையாள வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுடா. நமஸ்காரம். பக்ஷணம் கழிச்சோ. எந்த வெட்டி? இல்ல எங்க பத்தி இது சொல்றல. மைன் செப்டம்பர் 22. வை நைஸ் கார்த்திக். கேக் அனுப்புங்க. ஆர் யூ போத் லவர்? ரியலி No. மை நேம் சொல்லுங்க அக்கா. You are my best friend. ஐயோ அந்த பாட்டோட லிரிக் மறந்துட்டேனால. டப்பிங் நீங்களே பண்ணலாம். வாய்ஸ் நல்லதா இருக்கு. ஐ நோ பட் You டப்பிங் are my பண்றது. best friend. I love my best friend. You make me happy. பாடுறா இப்போ. டப்பிங் நீங்களே பண்ணலாம்னு யாரோ கேட்டாங்க. ஆக்சுவலி நம்ம 2 பேருக்கும் ஆசை, நாங்கள் 2 பேரும் டப்பிங் பண்ணலான்னு. பட் இங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு டப்பிங் ஸ்டுடியோ போயிட்டு டப் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும், ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஷூட் முடிச்சு நாங்கள் போகிறதுக்கே நைட் 10 o'clock ஆகிடும். அது இல்லாமல் நம்ம 2 பேருக்கும் இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து they are doing the fantastic job. So we are really happy. அந்த விஷயத்தில் எனக்கு ராஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. Tell my name Priyanka. Hi Priyanka. Akka, I love you. Hey. Me birthday 14/11/2003. Oh nice. Hi darlings. Hi darlings. Hello. Bebe. Dirga bebe. I'm your fans. Hey. Thanks. எங்களை பார்த்து எங்களுக்கு பைத்தியம்னு நினைக்காது, கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கு, அவ்வளவுதான். Tell my name Gayatri, Leo girl. Hi Anna. Hi Tangchi. I love you too. Hi Chachi. Hey Chetta. Today my birthday. Yes Vishwa. Sparky boy பத்தி Wish you கேக்குறேன்டா. many happy returns of the day. Sparky boy விராட்டா மீட் பண்ணிருக்காங்க. இன்னும் இல்ல, வீடியோ மட்டும் தான் பாத்துர்க்கேன். கேரளா தான் போகணும். வீடியோ கால்ல கூட பாத்துர்க்கல. ஆமா. Hi Kai, looking too cutie. Hi Varun bro and Bhumi sister. Okay, hi. Request எடுக்கலாமா? இது
இது எடு என்னோட ஃபேன் பேஜ். நிறைய இருக்கிற எனக்கு ஃபேன் பேஜஸ் கூட எல்லாம் லைவ்ல பேசணும்னு ஆசையா இருக்கு. ஃபேன் பேஜஸ் இருக்காங்க தெரியுமா? என்னோட டபுள் ட்ரிபிள். ஏய் இது வந்து தான் என்னோட ஃபேன் பேஜ் தான் அவங்க. என்னோட போட்டோஸ் எல்லாம் சூப்பரா. ஏய் ஃபேஸ் காட்டுமா? ஃபேஸ் காட்டாம நீ காட்டலாம். சாரி. ஃபேஸ் காட்டனா சாரி. ஃபேஸ் காட்டு. ஐ நான் உங்க பிக் ஃபேன். ஐ லவ் யூ. நான் உங்க ரெண்டு பேரும் பிக் ஃபேன். இது நினைச்சு கூட பார்க்கணும் உங்க கூட லைஃப். அது ஐயோ நான் ஏர்போர்ட் வச்சிருக்கேன். இந்தோ இன்னொரு இருக்கா? ஒண்ணு அவங்கிட்ட தான் இருக்கு. ஏர்போர்ட் போடு. சொல்ல பேச எனக்கு கேக்குதான்னு பாக்குறேன். பேசுமா ஏதாவது? கேக்குதாங்கக்கா? கேக்குது. ஏய் எவ்வளவு அழகா போட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ற. எப்படி பண்ற? எந்த ஆப் யூஸ் பண்ற போட்டோஸ் எடிட் பண்றது? பிக்ஆர்ட். பிக்ஆர்ட்க்கா. பிக்ஆர்ட் கோலார். ஆனா சூப்பரா பண்ணுவாங்க. செம்மையா இருக்கு போட்டோஸ் எல்லாம். செம்மையா இருக்கு. சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட் எடுக்கலாம். பை. பை. I love you too. Love you. Bye. I love you too. அட்வான்ஸ் விஷ் ஹேப்பி பர்த்டேக்கா. Oh, thank you. Yes. எங்களோட பிரின்சஸ். ஆமா. ஓகே சரி அப்புறமா வரலாம். பேசுறதெல்லாம் பேசிட்டாரு. ரொம்ப நேரம் பேசிட்டாரு. ஆமா பாய் சொல்லலாமா? ஒரு ஆர்டிஸ்ட் போயிட்டு இருக்காங்க. பேசிட்டு. ஓ அப்படியா? எங்க ஸ்கிராட்ச்? அவ்வளவுதானே? மாடு வந்து பாருங்க இங்க பாரு. உன் மாடு ஸ்கிராட்ச் பண்ணதா? ஷோ நான் செப்பல் இருந்துட்டு செப்பல் இல்லாம நடந்து போயிட்டேன். ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரமா லைவ் போயிட்டேன். அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கும் போல. இவ்வளவு நேரம் ஃப்ரீயா இருந்து போங்கடா.